ஹலோ வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர்வைசர்ஸான ட்ரைனிங். ஸோ சூப்பர்வைசர்ஸ் நம்மளோட ரெஸ்டாரண்ட்டோட ரொம்ப முக்கியமான ஆட்கள். மெயினாக நம்ம நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க. ஸோ சூப்பர்வைசர்ஸ் நான் சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு நிர்வாகம் இல்லை ஒரு முதலாளியோ என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றி அது சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆர்கனைசேஷனை ரன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது சூப்பர்வைசர்ஸ் தான். ஸோ சூப்பர்வைசர்ஸ்னால் நிறைய இடத்துல நிறைய பேர்கள் கூப்பிடுவாங்க. மேனேஜர்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ்ன்னு சில ஹோட்டலில் வச்சுருப்பாங்க. சூப்பர்வைசர் பேரே யூஸ் பண்ண மாட்டாங்க. சில ஹோட்டலில் வேறு பேர்கள் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெஸ்டாரண்ட் சூப்பர்வைசர்னு இருப்பாங்க, கிச்சன் சூப்பர்வைசர்னு இருப்பாங்க. ரெஸ்டாரண்ட் சூப்பர்வைசர் ஓவரால் இன்சார்ஜ் பார்ப்பாங்க, கிச்சன் அண்ட் ரெஸ்டாரண்ட். கிச்சன் சூப்பர்வைசர்ஸ் ப்ரைமரி டாஸ்க் கிச்சன், ஸ்டோர் இது மாதிரியான விஷயங்கள் பார்த்துப்பாங்க. ரெஸ்டாரண்ட்டையும் பார்த்துப்பாங்க. ஜென்ரலாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடியவங்க ஒரு மல்டி ஃபெசட்டடான பர்சனாக இருப்பாங்க, எல்லாமே பார்க்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ஒரு சூப்பர்வைசருக்கு பேசிக்காக இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்கான ஒரு 4 விஷயம். ஒன்று கேஷியருக்கான ஜாப் நம்ம கற்றுக்கணும். கேஓடி அந்த ஸ்டால் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான கேஓடி கமாண்ட் தெரிஞ்சுக்கணும். ஸ்டோர் கீப்பிங் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ஆர்டர் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த 4 விஷயமும் ஒரு பேசிக்காக ஒரு சூப்பர்வைசர்ஸ் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இதுக்கான தனித்தனி வீடியோஸ் இருக்குது. நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோஸ் பார்த்து கற்றுக்கோங்க. ஒரு வேளை ஏதாவது ஒரு இதுக்கு வீடியோ இல்லைன்னா அதுக்கான தனி ட்ரைனிங் நம்ம தருவோம். ஒரு சூப்பர்வைசர்கிட்ட ஒரு முதலாளி என்ன எதிர்பார்ப்பாருன்னா, சொல்லக்கூடிய வேலையை திருத்தமாகவும் கரெக்டாகவும் செய்வாங்க. சிம்பிளாக போடணுன்னா சூப்பர்வைசரோட ஜாப் எப்படி அவருக்கு மார்க் அளிக்கப்படும்னா, ஒரு சூப்பர்வைசர் லீவ் போடுறாருன்னா, ஒரு பெஸ்ட்டு சூப்பர்வைசர்னால் யாருன்னா, ஒரு நாள் லீவ் போடுறாருன்னா அவர் லீவ் போடுற அன்றைக்கும் எல்லா வேலையும் கரெக்டாக நடக்குதுன்னா அவர் தான் பெஸ்ட் சூப்பர்வைசர். ஒரு பெஸ்ட் சூப்பர்வைசருக்கான பர்ஃபார்மன்ஸ் அவர் லீவ் போடுற அன்றைக்கி தான் அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுன்றது ஒரு நல்ல நிர்வாகத்தால் கணிக்கப்படும். ஸோ அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு நல்ல சூப்பர்வைசராக இருக்கணும்னா நிறைய ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் செஞ்சு வச்சுருக்கணும். நான் இல்லைன்னா இதை பார்க்கணும், அடுத்தது இது பார்க்கணும், காலைல வரீங்களா இது செய்யணும் அப்படின்றது ரொம்ப எளிமையாகவும் ஈஸியாகவும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நம்ம செய்யணும். அதுதான் மெயினான டாஸ்க். ரெண்டாவது விஷயம், காலையில் வருமா ஃபஸ்ட்டு வந்த உடனே எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு தடவை ஒரு சின்ன ப்ரேயரோ இதுவோ கண்டக்ட் பண்ணுங்கள். டெய்லி மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ளோரில் இருக்கிறீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, காலையில் வரீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் சொல்லுங்கள், ஒரு சின்ன மீட்டிங் சொல்லுங்கள், என்ன பிளான் பண்ணணும்னு சொல்லுங்கள். அதே போல் சர்வீஸ் பண்ணுறோம் ஸ்பெஷலாக வீக்கெண்ட்ஸ் எல்லாம் 100% 3 நாளும் மீட்டிங் போடுங்க. அதே போல் சூப்பர்வைசர் 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்கன்னா கூட சேர்ந்து பேசிட்டு என்ன செய்யலாம், நம்ம கடையை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இது மாதிரியான விஷயங்கள் இது பண்ணுங்கள். எப்போ வேணாலும் சூப்பர்வைசர்ஸால் என்னை டைரெக்டாக ரீச் பண்ண முடியும். என் ஃபோன் நம்பர் உங்களுக்கு தருவாங்க. இந்த வீடியோவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஃபோன் நம்பர் நான் மென்ஷன் பண்ண சொல்கிறேன். இது என்னோடய பர்சனல் நம்பர். எந்த நேரமும் எப்போதுமே ஒரு சூப்பர்வைசர் என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ண முடியும். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நான் கிளீனினஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாமே க்ளீனாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். ஒரு சூப்பர்வைசர் வராங்கன்னா நிறைய டாஸ்க் இருக்குது. ஒரு சூப்பர்வைசருக்கான டாஸ்க் ஒரு 1000 டாஸ்க் இருக்கும். நான் எல்லாத்தையும் என்னால் இந்த ஒரு சின்ன வீடியோவில் சொல்ல முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நான் கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். நான் சொன்ன மாதிரி இந்த கேஷ், கேஓடி, ஸ்டோர், ஆர்டர் டேக்கிங் இதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கடையில் முடித்த உடனே இப்போ ஒரு டே க்ளோசிங் அப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா எத்தனை ஐட்டம் விற்று இருக்கும்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட் பூஜாவில் ரிப்போர்ட்ஸ் வரும். பெட் பூஜாவில் ஐட்டம் சோல்டு ரிப்போர்ட்டுன்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அதுவும் இந்த வீடியோவில் காமிக்க நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஐட்டம் சோல்டு ரிப்போர்ட் பாருங்கள், அது எப்படி பார்க்கணுன்னு சொல்லியும் இதுலேயே காமிப்பாங்க. அடுத்தது
ஐட்டம் யூஸ்டுன்றது நீங்கள் அங்கே எவ்வளோ கொடுத்துருக்கோம், இன்டென்ட் அவங்க கேட்டிருப்பாங்க, இவ்வளோ கொடுத்துருக்கோம், இவ்வளோ யூசேஜ் ஆகிருக்கணும், இவ்வளோ தான் யூசேஜ் ஆகிருக்குன்னா அதுக்கான டிஃப்ரென்ஸ் ஏன் வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதனால் நம்மளால் என்ன செய்ய முடியுமா, ரெகுலராக நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து குறைக்கலாம். அதே போல் நம்மளுக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கும், வேஸ்டேஜ் ரிப்போர்ட் இருக்கும், அந்த ரிப்போர்ட் இருக்கும், இந்த ரிப்போர்ட் இருக்கும். ஒரு சூப்பர்வைசர் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிடையாது. நீங்கள் வந்து வேஸ்டேஜ் இவ்வளோ ஆயிருக்குன்னு மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்கிறதுக்காக இல்லை. அந்த வேஸ்டேஜ் ரிப்போர்ட் எதுக்கு உங்களை எழுத சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 100% வேஸ்டேஜ் ரிப்போர்ட் எழுதிட்டு அடுத்த நாள் அந்த வேஸ்டேஜ் வராமல் நில் பண்ணுறது தான் உங்களோட வேலை. ஸோ அதுக்கு வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது நான் சொன்ன மாதிரி வந்து கிளீன்லினஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் சுத்தம் வந்து க்ளீனாக இருக்கிறது, சாப்பிடக்கூடிய இடங்கள் சுத்தமாக இருக்கணும், பொருட்கள் சுத்தமாக இருக்கா. சில இடத்துலலாம் வந்து க்ளீனே பண்ண மாட்டாங்க, டேபிளுக்கு அடியில் கீழே இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து இது பண்ணணும். அடுத்தது நீங்கள் ஒரு சூப்பர்வைசராக இருக்கும்போது நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அடுத்த ஷிஃப்ட்டுக்கு பொருள் இருக்கா, அடுத்த நாளைக்கு பொருள் இருக்கா. பொருளில் வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து ஒரு ஸ்டோரில் வந்து 3 நாளைக்கான ஸ்டாக் வந்து இருக்கணும். 3 நாளைக்கான ஸ்டாக் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எப்போதுமே ஆஃபீஸில் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு 3 நாளைக்கான ஸ்டாக் எவ்வளோன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு தருவாங்க. அந்த லிஸ்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அதே போல் அடுத்த நாளைக்கு தேவையான மில்க் இருக்கா, வாட்டர் பாட்டில் இருக்கா, நெய் இருக்கா, இலைகள் இருக்கா, வெஜிடபிள்ஸ் ஆர்டர் போட்டாங்களா, அன்றைக்கி தேவையான ஆர்டர்ஸ் எல்லாமே போயிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணோம். கேஸ், சார்கோல், ஸோ கேஸ் ஆகிடுச்சு, கேஸ் கம்மியாக இருக்குது, நாளைக்கு இருக்கிறது மட்டும் இல்லை, ஒரு 3 நாளைக்கான தேவைகள் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். பேக்கிங் மெட்டீரியல்ஸ், நாளைக்கு திடீர்னு நம்மளுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வரும், நம்மக்கிட்ட பேக்கிங் மெட்டீரியலே இருக்காது. ஸோ இதெல்லாம் இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கணும். அதே போல் வாஷிங், க்ளீனிங்க்கான மெட்டீரியல் இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதே போல் நாளைக்கு ஸ்பெஷல் எதாவது போடுறோன்னா அதுக்கு வந்து மெனு ஸ்டாண்ட் வந்து என் ஆஃபீஸில் வந்து டிசைனுக்குன்னு ஒரு பர்சன் இருப்பார். நீங்கள் வந்து முன்னாடியே நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் போடணுன்னா முன்னாடியே வந்து ஒரு மெனு போட்டு என்கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கிட்டு நீங்கள் போட்டு நீங்கள் வச்சிடலாம் நம்மளோட 10 கார்டில். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்க வேண்டிய டாஸ்க். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிவிஸ் எல்லாம் ஓடுதா, டிஸ்பிளே டிவிஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துடணும். பின்னாடி வந்து கேஓடி படிக்கிற இடத்துல வந்து கேஓடி படிக்கிறதுக்கு ஒரு கிச்சன் டிஸ்பிளே சிஸ்டம் சொல்லி இருக்குது. அது ஒன்று இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நம்மளால் வந்து கேஓடி படித்து சொல்ல முடியும். ஸோ அது கரெக்டாக இருக்கான்ட்டு பார்க்கணும். அதே போல் அந்த கேஓடியில் வந்து எப்பொழுதுமே பெஸ்ட்டான பர்சனாக நம்ம போடணும். ஏதாவது ஆர்டர்ஸ் தப்பாக வருது, கன்ஃபியூஸ் வருது அப்படின்னா எப்பொழுதுமே வந்து கேஓடியில் இருக்க ஆளை வந்து நம்ம கரெக்டான ஆளாக போட்டிங்கனாவே பாதி ப்ராப்ளம் எதுவாக இருக்கும். ரொம்ப பிஸி ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக சூப்பர்வைசர்ஸ் போய் அந்த கேஓடி ஸ்டாலில் போய் நின்றுக்குங்க, வேறு எந்த இடத்துலையும் நின்றுக்காதீங்க. பிஸியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஆர்டர் டேக்கர்ஸ், ஸ்டீவர்ட்ஸ்னு தனியாக பிரிச்சுடுங்க. எப்பொழுதுமே வந்து ஆர்டர் டேக்கர், ஸ்டீவர்ட்னு இருக்காங்கன்னா வரிசையாக ரோவாக இருக்குன்னா என்றைக்குமே வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து டேபிளை பிரிக்கணும், இல்லை சர்க்கிள் ஷேப்பில் வந்து டேபிளை பிரிக்கணும். ஒரே லைன், இந்த லைன் நீங்கள் பார்த்துக்கணும், அந்த லைன் நீங்கள் பார்த்துக்கோன்னா வந்து ஆர்டர் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். எப்போதுமே வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம பிரிக்கணும், இல்லை ஸ்கொயர் ஷேப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான். அதே போல் வந்து டெய்லிக்கும் வந்து நீங்கள் என்னென்ன செக் பண்ணோன்னா இதுக்கான வந்து பேசிக்கான பொருட்கள்லாம் வந்து இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். அடுத்தது காஸ்ட் கண்ட்ரோல். தேவையில்லாத வேஸ்டேஜாக வருது. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். 150 ml கட்டோரி இருக்குன்னா 150 mlக்கும் 100 ml கட்டோரிக்கும் என்ன வித்தியாசம்னா 33% வித்தியாசம். ஒரு மீல்ஸில் நம்மளுக்கு ஒரு ஆவரேஜாக நம்ம ஒரு 30% லாபம் வச்சுருந்தால் கூட நீங்கள் வந்து 33 ml கட்டோரி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரைஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்போம். தப்பான கட்டோரி தரதுனாலே நம்மளுக்கு ஒரு -3% லாஸில் தான் வைப்போம். நல்ல மீல்ஸ் 100 மீல்ஸ் கூட ஓடி இருக்கும், ரைஸ் மீந்துட்டு இருக்கும். ஏன்னா வந்து குருமா, குழம்பு எல்லாமே தீர்ந்துட்டு இருக்கும். நம்ம வந்து லாஸில் விற்றுருப்போம். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன கட்டோரி தப்பாக சைஸ் கொடுக்குறதுனால வரக்கூடிய விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கணும். இது எப்படி கட்டோரி நம்ம தானே பார்த்து கொடுக்குறோம், அது எப்படி மிஸ்டேக் ஆகும்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள், பின்னாடி இருக்கக்கூடிய டிஷ்வாஷிங் லேட்டாக வந்து க்ளீன் பண்ணுறாங்க, ஒழுங்காக க்ளீன் பண்ணி தரலன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற கட்டோரியை எமர்ஜென்சிக்கு கொடுப்போம். அதுமாதிரி ஒரு கட்டோரி தப்பாக கொடுத்தாலும் அதுக்கான லாஸஸ் இருக்கும். நம்ம பல்க் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால சின்ன சின்ன விஷயங்களும் எல்லாத்துலேயும் காசு இருக்குது. ஒரு நெய் எக்ஸ்ட்ரா தரோம், ஒரு பருப்பொடி எக்ஸ்ட்ரா தரோம், ஒரு ஸ்பெஷல் மீல்ஸுக்கும் நார்மல் மீல்ஸுக்கான வித்தியாசம் நம்மளுக்கு தெரியணும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துமே வந்து நம்ம நுணுக்கமாக பார்த்தா தான்
ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட் மார்ஜின் அதில் நிற்கும். அப்படி இல்லைன்னா ரேண்டமாக நம்ம கொடுத்துட்டு இருந்தோன்னா எந்த ப்ராஃபிட் மார்ஜினும் இருக்காது. நம்மளோட ஃபுட் காஸ்ட் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஆவரேஜ் ஃபுட் காஸ்ட் வந்து ஒரு கம்பெனியில் நல்லா பண்ணுறோன்னா 40% கம்மியாக தான் இருக்கும். பட் மெனி டைம்ஸ் வந்து ஹையராக இருக்குது. அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எப்படி குறைக்கணும் அப்படின்றத நம்மளோட ஒர்க் வந்து மும்முரமாக பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து எம்ப்ளாயி கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல்ஸ் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ கம்பெனி சைட்லேருந்து எல்லா பேசிக்காக நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுறோம், சேலரி ப்ரொவைட் பண்ணுறோம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறோம், லீவ் தரோம், அப்புறம் அக்காமடேஷன் தரோம், ஃபுட்டு தரோம். ஸோ இந்த விஷயங்களில் பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஓவர் 2.5 years என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் நம்ம ஸ்டாண்டர்டாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணுறோம். அப்போ ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து இங்கே அந்த ஒரு செக்யூரிட்டி இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த ஒரு க்ரோத்துக்கு நம்மளால் போக முடியும். எம்ப்ளாயீஸை சந்தோஷமாக வச்சுருங்க. நம்ம எல்லா சமயத்துலேயும் வந்து அவங்கள வந்து மிரட்டியோ திட்டியோ வந்து வேலை வாங்க தேவையில்லை. நிறைய சமயத்தில் நம்ம அன்பாக சொல்லி வேலை வாங்குங்க. அதே சமயம் ஒரு விஷயம் வந்து செய்யலைன்னா கண்டிப்பாக வந்து கேளுங்க. சூப்பர்வைசர்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட அட்டனன்ஸ் வந்து எனக்கு தினசரி வரும். ஸோ ஒரு முதலாளி டெய்லிக்கும் நான் பார்க்க வேண்டிய அட்டனன்ஸ் வந்து சூப்பர்வைசர்ஸோட அட்டனன்ஸ் மட்டும்தான். சூப்பர்வைசர்ஸ் வந்து மீதி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃபோட அட்டனன்ஸும் பார்க்க வேண்டியது. அட்டனன்ஸ் கரெக்டாக வராங்களான்னு பாருங்கள். அட்டனன்ஸ் வந்து லேட்டாக வராங்கன்னா 100% இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், சில சமயம் வந்து தப்பான ஒரு ஷிஃப்ட் போட்டு இருக்கலாம். அதுக்கான ஏதாவது ஒரு சான்சஸ் இருக்கும். ஆள் இல்லாதனால வந்து ராத்திரி க்ளோசிங் வரைக்கும் ஒருத்தர் பார்த்துருப்பார். ஒரு 12 மணி வரைக்கும் ஒரு தோசை மாஸ்டர் பார்த்துருப்பார். காலையில் 6 மணிக்கு வர சொல்லியிருப்பாங்க. அவர் ஒரு 6:30 மணிக்கு வந்திருப்பார். நம்ம அதுக்காக வந்து காலைல 6:30 மணிக்கு ஏண்டா வந்துன்னு சொல்லி அவனை போய் திட்டினாலும் அதுவும் தப்பு. ஸோ காலைல வரைக்கும் ராத்திரி வரைக்கும் பார்த்துருக்காப்புல, அதனால் வந்திருக்கார். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 7 o'clock தான் வந்து சர்வீஸ் ஆரம்பிக்கிறோன்னா அவருக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் மீதி இருக்க ஒர்க்லாம் ரெடி பண்ணிவிட்டு 7 o'clock ஆரம்பிச்சிட்டாருன்னா அது போதும். ஸோ இதுமாரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கோடு பிடிச்சி ரோடு போட்ட மாரி வந்து பண்ண தேவையில்ல. அதே சமயம் நம்ம கம்பெனிக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஒர்க் என்றைக்குமே பண்ணணும். நம்ம ஆஸ் வி க்ரோ வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லக்கூடியது வந்து இங்கே கிவர்ஸ் கெயின். நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நல்லா வளருவீங்க. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளால் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல, போக முடியலன்னா டேரெக்டாக வந்து என்னால் முடியல சார், இதில் ஒரு கஷ்டம் இருக்குன்னா அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை நம்மளால் வந்து காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை வேஸ்டேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுல கஷ்டம் இருக்குன்னா அதை வந்து சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளால் ஒரு விஷயம் செய்ய முடியாதது நீங்கள் 100% என்றைக்காக இருந்தாலும் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஒரு விஷயம் செஞ்சிட்ட மாதிரி வந்து நம்ம அதுக்கான ஒரு பிக்சரோ இம்ப்ரெஷனோ தரும்போது அது தப்பாக இருக்கும்போது நம்ம வந்து கடைசியில் வந்து நம்ம தான் வந்து லூசர்ஸாக இருப்போம். அது மாதிரியான சுச்சுவேஷன் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் ஒரு சின்ன ஒரு கதையும் சொல்கிறேன். இந்த ராமேஸ்வரம் கேஃபேன்னு சொல்லி வந்து நிறைய ஊரில் இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. இந்தியாவிலே வந்து ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டாக அவங்க வளர்ந்துட்டு வராங்க. ஸோ அவங்க ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க, இதுமாரி வந்து எங்களுக்கு 1000 இன்விடேஷன் வருது ஃப்ரான்ச்சைஸிக்கு. நாங்கள் யாருக்கு தருவோன்னா எந்த முதலாளி நிறைய காசு வச்சுருக்கான்னு சொல்லி பார்க்க மாட்டோம். எந்த முதலாளி வந்து இறங்கி வேலை செய்வார், ஒரு டிஷ்வாஷிங் லேடி வரலன்னா போய் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், ஒரு மாப்படிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா மாப்படிக்க ரெடியாக இருக்கணும், இது மாதிரி பர்சன்ஸ் தான் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெஜிடேரியன் ஹோட்டல்ன்றது வந்து நிறைய சேலஞ்சஸ் உள்ளது. இந்த இடத்துல வந்து நம்ம கடன் சொல்லி ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள் தான் ரொம்ப நாள் வந்து நம்ம கூட வந்து இருப்பாங்க. கம்பெனியும் வந்து அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நம்ம டீம் பில்ட் பண்ணும் போதும் சரி, நம்மளோட எண்ணமும் சரி, நம்ம எந்த வேலையும் செய்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ ஒரு டீமை வந்து எப்போதுமே கிராஸ் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளும் வந்து எந்த ஒர்க்கும் இறங்கி செய்கிறதுக்கு ரெடியாக இருங்க. ஸோ இதுதான். அதே போல் க்ளோசிங் பண்ணும்போது முக்கியமான விஷயங்கள், எலக்ட்ரிசிட்டிலாம் வந்து ஆஃப் பண்ணிட்டு போகிறாங்களா, கேஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு போகிறாங்களா. எப்போதுமே ஒரு சூப்பர்வைசர் வந்து ஃபஸ்ட்டு வரணும், லாஸ்ட்டு போகணும். கேப்டன் ஆஃப் த ஷிப் மாதிரி எல்லாரும் இறங்கின பிறகு தான் நம்ம இறங்கி போகணும். ஸோ என்றைக்குமே நைட் க்ளோசிங் பண்ணுறீங்களா, எல்லோரும் போய்ட்டு உடனே போங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா பாருங்கள். தேவையில்லாத ஒரு கேஸ் ஓப்பன் ஆகிருக்கலாம், இல்லை வந்து லைட்டை ஆஃப் பண்ணாமல் போய்ட்டு இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ராத்திரி க்ளோஸ் பண்ணும்போது இது எல்லாமே பார்த்துக்கோங்க. நாளைக்கு தேவையான ஆர்டர்ஸ்லாம் போட்டாங்க, ஒரு வேளை லேட் ஆகிடுச்சு பரவாயில்ல, எமர்ஜென்சி ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்கன்னா கூட ராத்திரியே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ வி ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் டுமாரோ.
அதே போல் ஒரு விஷயம் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்களா, அடுத்த நாள் வந்து நான் சொன்ன மாதிரி அதுக்கான ஒரு மீட்டிங் வைங்க, இல்லை ஒரு சின்னதாக ஒரு எஸ்ஓபி மாரி போடுங்க. ஸோ அடுத்த தடவை அந்த ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம். நான் இது சூப்பர்வைசர்ஸோட ஃபஸ்ட்டு வீடியோன்றனால நான் நிறைய ரொம்ப டீட்டெயில்டாக நான் பேசலை. பேசிக்கான விஷயங்கள் நான் கவர் பண்ணுறேன். உங்களோட சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சேல்ஸ். டெய்லிக்கும் எப்படி சேல்ஸ் புஷ் பண்ணணும். ஒரு ஆர்டர் வருதா நம்மளுக்கு, இப்போ மோஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டரில் வந்து சூப்பு, இது ஐஸ்கிரீம் இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இந்த சூப் ஐஸ்கிரீம்லாம் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸாக எடுத்திங்கனாவே உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 20% 30% வந்து உங்களுக்கு சேல்ஸ் புஷ் ஆகும். இது எல்லாமே வந்து ரெகுலர் ஆர்டர்ஸ் வந்து எப்படி புஷ் பண்ணணும், கஸ்டமரை எப்படி கவர் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். டெய்லிக்கும் ரிவ்யூஸ் பாருங்கள். நம்மளோட மீனாட்சியோட ரிவ்யூஸ் வந்து கூகுள் மேப்பில் போய் சும்மா பேர் போட்டிங்கனாவே வரும். ஸோ அன்னன்னைக்கு வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்றது கஸ்டமர் வந்து எழுதி வச்சுட்டு போகிறாப்புல. இன்றைக்கி வந்து டெக்னாலஜி இருக்கக்கூடிய இதில் ஸோ ரிவ்யூஸ் பார்த்து நம்ம எப்போதுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஒரு குரூப்லேயும் வந்து நம்ம ரெகுலராக ஆஃபீஸ்லேருந்து ரிவ்யூஸ்லாம் வந்து என்னென்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த குரூப்பில் போடுவோம். ஸோ அதுவும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு வீடியோ, சூப்பர்வைசர்ஸ்க்கான வீடியோ. இன்னும் மீதி வீடியோஸ் இருக்கும். இது வந்து ஒரு நீங்கள் சூப்பர்வைசர்னு சொல்லி நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த பேசிக்கான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அதே போல் ஒரு ஃபோன் ஒன்று இருக்கும். எந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட்டோட ஃபோன் கையில் வச்சுருங்க. ஏன்னா கால்ஸ் அட்டன் பண்ணுறது போகிறது நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஷிஃப்ட் முடிச்சுட்டு போகும்போது அடுத்த சூப்பர்வைசர்கிட்டையும் கேஷியர்கிட்டையும் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு போங்க. இது பேசிக்கான டாஸ்க். குக்கிங் ரேஞ்சஸ் இதெல்லாம் வந்து ராத்திரி வந்து க்ளீனாக இருக்கா, ஒருத்தவங்க முடிச்சுட்டு போகிறாங்கன்னா வந்து க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்களா, பேசிக் எத்திக்கெட்ஸ், கேப் போட்டு இருக்கணும், ப்ராப்பராக க்ரூம் பண்ணிட்டு வரணும், யூனிஃபார்ம் கொடுத்துருக்கோம், யூனிஃபார்ம் எல்லோரும் போட்டு வர மாதிரி பாருங்கள். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பர்வைசர்ஸ் அஃப்கோர்ஸ் இப்போதைக்கு நம்ம யூனிஃபார்ம் தரல. யூனிஃபார்ம் தரும்போது அப்போ நம்ம இது பண்ணலாம். பட் ஸ்டாஃப் எல்லாருக்கும் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே வந்து ஃப்ரண்ட் ஆஃப் ஹவுஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்க்குமே யூனிஃபார்ம் இருக்கும். ஸோ எல்லோரும் 100% யூனிஃபார்ம் கம்ப்ளைன்ஸோடு இருக்கிற மாதிரி பார்த்துங்க. லீவ் போடுறாங்க, அன்இன்ஃபார்ம் லீவ், இதெல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். எந்த கம்யூனிகேஷனாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் எதுவாக இருந்தாலும் ரெகுலராக வந்து இது பண்ணலாம். மோஸ்ட்டாக என்னோடய ப்ரெசன்ஸ் கீழே இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டாவே வந்து ஒரு பெஸ்ட் சூப்பர்வைசர்னு சொல்லுவேன். அதோட பெஸ்ட் சூப்பர்வைசர் யாருன்னா, நீங்கள் லீவ் போடுற அன்றைக்கும் வந்து என் ப்ரெசன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கக்கூடிய பர்சன் வந்து பெஸ்ட் சூப்பர்வைசர்னு சொல்லுவேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இப்போ தான் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அர்த்தம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் திஸ் எண்டவர். நம்ம கம்பெனி இன்னும் மேலும் மேலும் வளரும், நீங்களும் இன்னும் நல்லா வளரணுன்றது என்னோடய விருப்பம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.